निखिलगुणनिकायं नित्यनिर्धूतहेयं शुभतममतिमेयं शुद्धसौख्याप्त्युपायं सकलनिगमगेयं सर्वशब्दाभिधेयं नवजलधरकायं नौमि लक्ष्मीसहायम् अस्मद्गुरुपरम्परायै நமஹ. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இன்னைக்கு நாம யதீந்திரமத தீபிகையில ஸ்மிருதியினுடைய பிராமான்ய விசாரத்தை பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் பிரத்யக்ஷத்தினுடைய லட்சண விசாரம் பார்த்தோம், பிரத்யக்ஷத்தினுடைய துவைவித்தியம் பார்த்தோம், பிரத்யக்ஷத்தினுடைய கிரகண பிரகாரம் பார்த்தோம், அர்வாச்சீனம் அனிர்வாச்சீனம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். திரவிய கிரகணே சம்யோக சம்பந்தா திரவியகத ரூபாதி கிரகணே சமவாய அனங்கீகாராத்து சயுக்த ஆசிரயண சம்பந்தா அப்படின்னு பார்த்தோம். இப்போ இனிமேல் வரக்கூடிய பாகங்கள்ல பிரத்யக்ஷத்துல எதெல்லாம் அந்தர்பாவமாக போறது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். பிரத்யக்ஷே கிம் கிம் அந்தர்பவந்தி இது அஸ்மாபிஹி திருஷ்யத்தை இத்தப்பரம். அதுல முதல்ல ஸ்மிருதி விசாரமானது பண்ணப்படுறது. முதல்ல சாதாரணமா ஒரு அர்த்தத்தை சொல்லிவிடுறேன், அதன் பிறகு நாம பங்கி அர்த்தத்தை பார்க்கலாம். இப்போ பிரமாணத்துக்கு என்ன லட்சணம் சொன்னோம்? பிரமாகரணம் பிரமாணம் அப்படின்னு சொன்னோம். இப்போ அந்த பிரமாகரணம் எங்கெல்லாம் இருக்கோ அது பிரமாணம், அப்படிதான் ஆறுது. பிரமாயாக கரணத்துவம் எத்திர வர்த்ததே தத் பிரமாணம் இத்தியுச்சதே அப்படின்னு சொல்லணும். பிரமான்னா என்ன? யதாவஸ்தித வியவஹாரானுகுணம் ஞானம் பிரமா அப்படின்னு சொல்லணும். இப்போ அந்த யதாவஸ்தித வியவஹாரானுகுணம் ஞானம் என்பது உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடியதான அறிவு. உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடியதான அறிவு. அதே மாதிரி கரணம் இது எங்க இருக்கோ, அதாவது ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதற்கு சாதாரணமாக இருக்கக்கூடியது எதுவோ இதெல்லாம் பிரமாணம் அப்படின்னு சொன்னோம். அதனாலதான் சாட்சாத்காரித்வே சதி பிரமாகரணத்துவம் பிரத்யக்ஷ லட்சணம் அப்படின்னு பிரத்யக்ஷத்தினுடைய லட்சணமும் நிர்தாரணம் பண்ணும். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறா, இந்த இடத்துல இந்த யதாவஸ்தித வியவஹாரானுகுணம் ஞானம் என்பது ஸ்மிருதியிலையும் பொருந்தருதே. ஸ்மிருதினா நினைவு அப்படின்னு அர்த்தம். நினைவுபடுத்தி சொல்றது இருக்கா இல்லையா, ஸ்மரணம், அது ஸ்மிருதி. அந்த ஸ்மிருதி உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடியதான அறிவாகத்தானே இருக்கு. ஆகையினால ஸ்மிருதியிலையும் யதாவஸ்தித வியவஹாரானுகுண ஞானத்துவம் இருக்கிறபடியினால ஸ்மிருதியே நான்காவது பிரமாணமாக ஆகக்கூடாது. கதம் த்ரீண்யேவ பிரமாணானி இத்யுச்சந்தே அப்படின்னு கேள்வி. பங்கி பார்க்கலாம். நனு யதாவஸ்தித வியவஹாரானுகுணம் ஞானம் பிரமா இத்யுக்தம். நனுன கேள்வியினுடைய ஆரம்பம். யதாவஸ்தித வியவஹாரானுகுணம் ஞானம் பிரமா இத்யுக்தம் ஆரம்பத்தில் சொன்னோம். இது உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடியதான அறிவு பிரமை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏவம்ச ஸ்மிருதேரபி யதாவஸ்தித வியவஹாரானுகுணத்வேன. ஸ்மிருதினா என்ன? நினைவுபடுத்தி தெரிவிப்பது. இப்போ உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடியதாக தானே இருக்கு. நேற்றைக்கு நான் ஒரு இடத்திற்கு சென்றேன், அந்த இடத்திலே ஒன்று இருந்தது, அது இப்பொழுது ஞாபகம் வருகிறது. என்ன இருந்ததோ அதுதானே ஞாபகத்துக்கு வரப்போறது. அப்போ யதாவஸ்தித விவகாரானுகுண ஞானத்வேன உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கக்கூடியதான அறிவாக இருக்கின்றபடியினால் பிராமான்யாத்து, அது பிராமான்யமா இருக்கிறபடியினால அதையும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டி இருப்பதாக ஸ்மிருதேரபி பிரமாணத்வேன,
ஸ்மிருதியும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பரிகரணாச்ச அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறபடியினால த்ரீண்யேவ பிரமாணானி இது கதம் பிரதிபாத்தியது, மூன்று தான் பிரமாணங்கள் என்று உங்களால் எப்படி சொல்லப்படுகின்றன? எத்தனையோ பிரமாணங்கள் இருக்கு, நேரடியாகவே காண்பிச்சுட்டோம். இப்போ ஸ்மிருதி பிரமாணம் அப்படின்னு நீங்க பிரமாணத்திற்காக எந்த லட்சணம் சொன்னீங்களோ அந்த லட்சணமானது ஸ்மிருதியில் பொருந்துகிறது. ஆகையினால ஸ்மிருதியும் பிரமாணமாக ஆகலாம். அப்போ பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்பதாக மூன்று பிரமாணங்கள் மட்டும்தான் இருக்கின்றன என்பது எப்படி சொல்லப்படுகின்றது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார், ஸ்மிருதேஹே பிராமான்ய அங்கீகாரேபி சம்ஸ்கார சாபேட்சத்வாத் தஸ்யாஹ பிரத்யக்ஷ மூலபூதத்வாத் மூலபூதே பிரத்யக்ஷே அந்தர்பாவஹா இதி ந பிருத்தக் பிரமாண கல்பனம். சுவாமி, ஸ்மிருதி தனியான பிரமாணமாக சொல்ல வேண்டியது இல்லை. ஸ்மிருதி எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா, ஸ்மிருதிக்கு பிராமான்யத்தை ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லலையே. ஸ்மிருதியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதன் மூலமாக ஏற்படுகின்றதான அனுபவத்தை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம். அதனால அது ஸ்மிருதி ஒன்றும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை, ஸ்மிருதிக்கான பிராமான்யத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஸ்மிருதேகே பிராமான்ய அங்கீகாரேபி சம்ஸ்கார சாபேட்சத்வாத், சம்ஸ்காரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. சம்ஸ்காரம் அப்படின்னால் தொடர்ச்சி அப்படின்னு அர்த்தம். பாஷ்யத்துல சம்ஸ்காரம் அப்படின்னால் காரியாந்தர யோகியதா கரணம் அப்படின்னும் பாஷ்யக்காரர் சாதிக்கின்றார். இங்க சம்ஸ்காரம் அப்படின்னால் ஒன்றோடு ஒன்றுக்கு ஏற்படக்கூடியதான தொடர்ச்சி. சம்ஸ்கார சாபேட்சத்வாத். நேற்றுக்கு ஒரு வஸ்துவை பார்த்தேன், அந்த வஸ்துவை இன்றும் பார்க்கிறேன், அது போன்ற ஒரு வஸ்துவை இன்றும் பார்க்கிறேன். நேற்றுக்கு காஞ்சிபுரத்துல ஒரு கொய்யா பழத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, பெருசா, இவ்வளவு பெருசா இப்பதான் கொய்யா பழம் கிடைக்கிறது, ஹைபிரிட் கொய்யா பழம். அதே மாதிரியே இன்னைக்கு மதுராந்தகத்திலையும் ஒரு கொய்யா பழத்தை நான் பார்க்கிறேன். அந்த கொய்யா பழத்தை இந்த மதுராந்தகத்துல என்னால் பார்க்கப்பட்டதான கொய்யா பழம், அதை பார்த்த உடனேவே நேற்றைக்கு காஞ்சிபுரத்துல பார்த்ததான கொய்யா பழம் என் நினைவுக்கு வருகிறது. அது வேற, இது வேற. நேற்றைக்கு காஞ்சிபுரத்துல பார்த்த கொய்யா பழம் என் நினைவுக்கு வருகிறது. ஏன்? சம்ஸ்காரம். நேற்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கொய்யா பழத்தை நான் நினைச்சுட்டே இருக்கேன், அது சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் என்பது தேவை ஸ்மிருதிக்கு. இப்ப பார்த்தாலும் சரி, நேத்திக்கு பார்த்திருந்தாலும் சரி, அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தாலும் சரி. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கொய்யா பழம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தாலும் சரி, அதுக்கு பேர் சம்ஸ்காரம் அப்படின்னு பேர். அந்த அறிவினுடைய தொடர்ச்சி, என்னால் பிரத்யக்ஷமாக பார்க்கப்பட்டதான அறிவினுடைய தொடர்ச்சியானது சொல்லப்படுகிறது. அப்போ சம்ஸ்கார சாபேட்சத்வாத் தஸ்யாக பிரத்யக்ஷ மூலபூதத்வாத், அந்த ஸ்மிருதி என்பது எப்படி ஏற்படுகிறது? பிரத்யக்ஷத்தை மூலமாக கொண்டு ஏற்படுகிறது. நான் காஞ்சிபுரத்துல கொய்யா பழத்தை கண்ணால பார்த்தேன், பிரத்யக்ஷம். கொய்யா பழத்துக்கு என்ன சம்ஸ்கிருதத்துல என்ன இதம் கொய்யானே வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஞாபகம் வரல. இதம் கொய்யா அப்படின்னு வச்சுக்கோங்க, இதம் கொய்யா பழம் அப்படின்னு பழம் அப்படின்னு நான் கண்ணால் பார்த்து சக்ஷுரிந்திரியஜன்ய விஷயக பிரத்யக்ஷமாக நான் கிரகிச்சேன். அந்த கிரகித்தது இப்போ ஸ்மிருதியா எனக்கு தோன்றது இன்னொரு கொய்யா பழத்தை பார்த்த பிறகு. அப்போ பிரத்யக்ஷ மூலபூதத்வாத்து மூலபூதே பிரத்யக்ஷே அந்தர்பாவா. ஆகையினால பிருத்தக் பிரமாணமா ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரத்யக்ஷத்தை மூலமாக கொண்டு ஏற்படுகின்றபடியினால் அந்த ஸ்மிருதியை மூலபூதே பிரத்யக்ஷே அந்தர்பாவா அப்படின்னு மூலபூதமாக இருக்கக்கூடியதான, அதாவது ஸ்மிருதிக்கு மூலபூதமாக இருக்கக்கூடிய பிரத்யக்ஷத்திலேயே அந்தர்பாவம் செய்து விடுகின்றோம் அப்படின்னு சொல்லி, ந பிருத்தக் பிரமாண கல்பனம், அது தனியாக தெரிவிக்க வேண்டியதான அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அத்தா த்ரீண்யேவ பிரமாணானி சம்பவதி, அதனால சம்பவந்தி,
மூன்று பிரமாணங்கள் மட்டும்தான். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்பதாக மூன்று பிரமாணங்கள் மட்டும்தான். நான்காவது பிரமாணத்துக்கு இங்க வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்மிருதினா என்னன்னு தெரியணுமோ இல்லையோ. சுவாமி திடீர்னு வந்து ஸ்மிருதின்னு ஒண்ணு கொண்டு வந்து இது பிரமாணமா ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லியார். இப்போ ஸ்மிருதினா என்ன அது சொல்லணுமோ இல்லையோ. அது சொல்றார், ஸ்மிருதிஹி நாம. ஸ்மிருதிஹி அப்படின்னால் பூர்வானுபவஜன்ய சம்ஸ்கார மாத்திரஜன்யம் ஞானம். முதல்ல ஸ்மிருதினா என்னன்னு தெரிஞ்சுட்டு இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேளுங்க. ஸ்மிருதி அப்படின்னா பூர்வானுபவஜன்ய சம்ஸ்கார மாத்திரஜன்யம் ஞானம். பூர்வானுபவஜன்யம் முன்னாடி ஏற்பட்டதான ஒரு அனுபவத்தின் பேரில் ஏற்படக்கூடியதான சம்ஸ்கார மாத்திரஜன்யம். ஒரே உதாரணம் தான். நான் காஞ்சிபுரத்துல கொய்யா பழத்தை பார்த்தேன். மறுபடியும் இங்கு கொய்யா பழத்தை மதுராந்தகத்துல பார்க்கிறேன். அந்த கொய்யா பழம் என்பது பூர்வானுபவஜன்ய சம்ஸ்கார மாத்திரஜன்யம் ஞானமா இருக்கு. இதம் கொய்யா அப்படின்றது பூர்வம் ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அந்த அனுபவத்தினால ஒரு சம்ஸ்காரமானது ஏற்படுகிறது. அந்த சம்ஸ்காரத்தின் மூலமாக இதானியம் இதம் பலம் அப்படின்ற ஒரு ஞானமும் ஏற்படுகிறது. ஸ்பஷ்டமா? அப்போ ஸ்மிருதிஹி அப்படின்னால் பூர்வானுபவஜன்ய சம்ஸ்கார மாத்திரஜன்யம் ஞானம் ஸ்மிருதிஹி. தத்ரச்ச உத்புத்த சம்ஸ்காரா ஹேது. சம்ஸ்காரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பூர்வானுபவத்துக்கும் இதானீந்தன அனுபவத்திற்கும் ஒரு தொடர்ச்சியானது இருக்கு. இருந்தாலும் கூட அதை தூண்டும் வகையில் இருக்கணும். தூண்டும் வகையில் இருக்கக்கூடியதுதான் சம்ஸ்காரம். முன்னாடி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது, மறுபடியும் இப்பொழுதும் ஒரு அனுபவம் ஏற்படுகின்றது. இந்த அனுபவத்தின் மூலமாக முன்பு ஏற்பட்டதான அனுபவம் என்பது எனக்கு தூண்டா போல இல்லை, அப்படியே இருக்கு. இப்ப சில பேருக்கு சில ஞாபகங்கள் வரும். அந்த ஞாபகம் ஒன்றும் ஃபுல்ஃபில் ஆகாது. சொல்லுவா இல்லையா, உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவா. எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குன்னா எங்க பார்த்தோம், எந்த இடத்துல பார்த்தோம், யார் அவர் அப்படின்ற ஞாபகங்கள்லாம் வராது. எப்ப ஸ்மிருதி ஸ்மரணம் நன்னா இருக்கும் அப்படின்னா உத்புத்தா சம்ஸ்காரா, நன்றாக தூண்டக்கூடியதான சம்ஸ்காரம் தான் அங்க காரணமாக அமையும். எப்படி? பூர்வானுபவஜன்ய சம்ஸ்கார மாத்திரஜன்யம் ஞானத்துக்கு அது காரணமா அமையும். சரி, எப்படி வரும் இந்த உத்புத்த சம்ஸ்காரான்னு சொன்னீங்களே, அது எப்படி வரும் அப்படின்னால் தத்திர உத்போதஸ்ட எப்படி இருக்கும்னா 4 விதமா வரலாம். அந்த உத்போதம் என்பது தூண்டக்கூடிய அறிவு என்பது 4 விதமா வரலாம். சதிருஷா திரஷ்ட சிந்தாத்யாக ஸ்மிருதி பீஜஸ்ய போதகாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம். சாதிருஷ்யத்தினால வரும், அதிருஷ்டத்தினால வரும், சிந்தனத்தினால வரும், சாகச்சரியத்தினால வரும். சாதிருஷ்யம் அப்படின்னா உருவ ஒற்றுமை. அதிருஷ்டம்னா தெரியும், புண்ணிய விசேஷங்கள் மூலமாக ஏற்படக்கூடியது. சிந்தனம் அப்படின்னால் யோசித்து பார்த்தல், அதன் மூலமாக ஏற்படும். சாகச்சரியம் அப்படின்னால் ஒருவரை பார்த்தால் ஒருவர் செய்யக்கூடியதான சேஷ்டிதங்களின் மூலமாக மற்றொருவருடைய நினைவு. இந்த 4 மூலமாக ஸ்மிருதி உண்டாகலாம். பங்கி பார்க்கலாம். சதிருஷா திருஷ்ட சிந்தாத்யாக ஸ்மிருதி பீஜஸ்ய போதகாக இத்யுக்த பிரகாரேண क्वचित् सदृश दर्शनात् भवति, क्वचित् अदृष्टात्, क्वचित् चिन्तया आदिशब्देन साहचर्यस्यापि ग्रहणात् तेनापि भवति. क्वचित् सदृश दर्शनात् அதாவது தனித்தனியா உதாரணத்தோடு சொல்றார் கிரந்த கர்த்தாவே. 4 விதமா வரும். சாதிருஷ்யத்தினால வரும், அதிருஷ்டத்தினால வரும், சிந்தனத்தினால வரும், சாகச்சரியத்தினால வரும்னு சொன்னோம்.
சாதிருஷ்யம்னா உருவ ஒற்றுமை. சாதிருஷ்யஜா யதா, சாதிருஷ்யாத் ஜாயத்தே இதி சாதிருஷ்யஜா யதா. எப்படின்னா தேவதத்த யஜ்ஞதத்தயோஹோ சதிருஷயோஹோ தேவதத்த தரிசனேன யஜ்ஞதத்த தர்சன யஜ்ஞதத்த ஸ்மிருதிஹி. சாதிருஷ்யம்னா என்ன தெரியுமா? உருவ ஒற்றுமை அப்படின்னு சொல்றோம். எப்படின்னா தத்பின்னத்வே சதி தத்கத பூயோ தர்மவத்வம் அப்படின்னு நையாயிகர்கள் இதுக்கு லட்சணம் சொல்லியிருக்கா. தத்பின்னத்வே சதி தத்கத பூயோ தர்மவத்வம். இப்ப சந்திரைவ முகம் அப்படின்னு சொல்றோம். காளிதாசன் அவனுடைய கதாபாத்திரமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து சந்திரைவ முகம் அப்படின்னு வர்ணிக்கிறான். சந்திரனுடைய பிரகாசம் எப்படி இருக்கோ அதே மாதிரியான முகம் இவளுக்கு. அதுக்கு எப்படி அர்த்தம்? தத் பின்னத்வே சதி சந்திர பின்னத்வே சதி தத்கத பூயோ தர்மவத்வம். சந்திரகத பூயோ தர்மவத்வம் குத்திர அஸ்தி? அஸ்யாம் மகிழாயாம் அஸ்தி. இந்த பெண்ணிடத்துல இருக்கு. தத் பின்னத்வே சதி சந்திர பின்னத்வே சதி. சந்திரனை காட்டிலும் வேறாக இருக்கிறாள். ஏன்னா அவருடைய முகம் வேற, சந்திரன் வேற. அப்ப சந்திரனை காட்டிலும் வேறாக இருக்கிறாள். சந்திர பின்னத்வே சதி. தத்கத பூயோ தர்மவத்வம் சந்திரகத பூயோ தர்மவத்வம். சந்திரனை காட்டிலும் வேறாக இருக்கிறாள். சந்திரகத பூயோ தர்மவத்வம். சந்திரனை காட்டிலும் வேறாக இருக்கிறாள். ஆனால் சந்திரனில் இருக்கக்கூடியதான பல தர்மங்கள் இவளுடைய முகத்திலே இருக்கின்றன. எது? இந்த ஆஹ்லாதகத்துவம் இதெல்லாம் அதெல்லாம் அவருடைய முகத்துல இருக்கு. அப்போ அதே மாதிரி தேவதத்த யஜ்ஞதத்தயோகோ தரிசனே, தேவதத்தன் யஜ்ஞதத்தன் இவா ரெண்டு பேருக்கு நடுவுல சதுருஷயோகோ தேவதத்த தரிசனேன, தேவதத்தனுடைய தரிசனத்தை பெறும் பொழுது, தேவதத்தனை எப்ப நம்ம பார்க்கிறோமோ அப்போ அதே மாதிரி இருக்கக்கூடியதான யஜ்ஞதத்தனுடைய தரிசனமும் நமக்கு தோன்றுகிறது, நினைவானது ஏற்படுகிறது. த்விதியா யதா, ரெண்டாவது என்ன? அதிருஷ்டம். யாதிருச்சிகி காலாந்தரபூத ஸ்ரீரங்காரி திவ்யதேச ஸ்மிருதிஹி. யாதிருச்சிகி காலாந்தரபூத, அதாவது எப்பயோ எங்கேயோ நான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஸ்ரீரங்க திவ்யதேசத்துக்கு போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 43 வயசு. நான் ஒரு 5 வயசுல ஸ்ரீரங்க திவ்யதேசத்துக்கு போனேன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த 5 வயசுல எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான அனுபவங்கள், ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் ஏற்பட்டதான அனுபவங்கள், அந்த எம்பெருமானை சேவித்தது, அதே மாதிரி அந்த வசந்த மண்டபங்கள்லாம் பார்த்தது, அந்த ஆயிரங்கால் மண்டபத்தெல்லாம் பார்த்தது, அந்த செடிகள்லாம் பார்த்தது, இப்படி எத்தனையோ அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டது. அந்த அனுபவத்தை கொண்டு இப்போ கோவில் நிறைய மாறி இருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும், இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நிறைய மாறி இருக்கு. அந்த சமயத்துல அடியன் பார்த்த அனுபவங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த பாஷ்யக்காரர் சன்னதி, எதிர சக்கரத்தாழ்வார் சன்னதி, இதெல்லாம் யாதிருச்சிகை காலாந்தர அனுபூத்த, அதாவது யாதிருச்சிகமா எப்பயோ அனுபவிச்ச விஷயங்கள் எல்லாமே எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. 5 வயதிலே என்னால் அனுபவிக்கப்பட்டதான விஷயங்கள் எல்லாமே யாதிருச்சிக சுகுருத்து, எதிர்பாராத ஒரு சுகுருத் விசேஷத்தினால இப்பொழுது என்னால் அனுபவிக்கப்படுகின்றது. அப்படின்னால் அதுதான் அதிருஷ்டத்தினால ஏற்படக்கூடியது. திருத்தீயாயதா, திருத்தீயா ஸ்மிருதி சிந்தனம். அது எப்படி? சிந்தியமானே சதி ஸ்ரீவேங்கடேஷஸ்ய கமனீய திவ்யமங்க விக்கிரக ஸ்மிருதி. சிந்தியமானே சதி, நினைச்சு கண்ணை மூடி உட்கார்ந்து கொண்டால் திருமலை அப்பனுடைய கமனீய திவ்யமங்கள விக்கிரக ஸ்மிருதி, எவ்வளோ அழகா இருக்கக்கூடியதான அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய நினைவு ஏற்படுகிறது. கண்ணை மூடி சேவிச்சால் இன்னைக்கெல்லாம் சேவிக்கலாம். எங்க பெருமாள் தேவாதிராஜனை சேவித்தால் அவ்வளோ அழகா இருக்கும். கண்ணை மூடின்னு உட்கார்ந்தால் அவர்
பாதாதி கேசாந்தமோ அல்லது கேசாதி பாதாந்தமோ சேவித்தோம்னா அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அதுதான் சிந்தியமானே சதி, நினைத்து பார்க்கும் பொழுது ஸ்ரீவேங்கடேஷஸ்ய கமனீயாதி கமனீய திவ்யமங்கல விக்கிரக ஸ்மிருதி. சதுர்த்தி தூ, நான்காவது சொல்றார் இந்த இடத்துல, சகச்சரித்தையோ தேவரத்த யஜ்ஞதத்தையோர் மத்தியே அந்நியதர தரிசனேன ததான்யதர ஸ்மிருதி. ஒரே மாதிரியான ஒத்த செயல்களை உடையதான தேவரத்தன் யஜ்ஞதத்தன் இருவருக்கு மத்தியிலே தேவரத்தனை கண்டால் யஜ்ஞதத்தனை பார்த்தது போல் ஒரு நினைவு ஏற்படுகிறது. ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, அவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேனரிசம் ஒரே மாதிரியா இருக்கு. சில பேர் காதை தொட்டுண்டே பேசுவா, சில பேர் மூக்க தொட்டு சொரிஞ்சுட்டே பேசுவா, சில பேர் தலையில கை வச்சுட்டே பேசுவா, சில பேர் பேசும்பொழுது இடுப்புல கை வச்சுப்பா. ஒருவரை பார்த்தால் மற்றொருவருடைய ஞாபகம். சாதிருஷ்யம் வேற, சாகச்சரியம் வேற. சாகச்சரியம் என்பது செயல்களின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒன்று. சாதிருஷ்யம் என்பது உருவ ஒற்றுமையினால் ஏற்படக்கூடியதான ஒன்று. அப்போ சகச்சரித்தையோ தேவரத்த யஜ்ஞதத்தையோர் மத்தியே அந்நியதர தரிசனேன ததன்யதர ஸ்மிருதி. சரி, சமயக் பூர்வானுபூதஸ்ய சர்வஸ்ய ஸ்மிருதி விஷயத்துவ அநியமஹ. சரி சுவாமி, முன்பு அனுபவிக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே ஸ்மிருதியா இருக்குமா? ஸ்மிருதிக்கு காரணமா இருக்குமா? இப்போ இத்தனை வருஷத்துல நான் எத்தனையோ விஷயங்களை அனுபவித்திருக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு நபர் இருக்கார், 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு நபர் இருக்கார். 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நபர் என் நினைவுக்கு வரல. ஆனால் 25 வருடத்திற்கு முன்பு பார்த்த நபர் என்னுடைய நினைவிற்கு வருகிறார். இப்போ அவரும் பூர்வானுபவமா இருக்கார், இவரும் பூர்வானுபவமா இருக்கார். ஆனால் ஒருவர் நினைவுக்கு வருகிறார், மற்றொருவர் நினைவுக்கு வரலையே. ஏன்? நீ என்ன சொன்ன? பூர்வானுபவ ஜன்ய சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம் ஸ்மிருதின்னு தான் சொன்னேன். இப்போ என்னுடைய 25 வருடங்களுக்கு முன்பு பார்த்த ஒரு நபர் நினைவுக்கு வருகிறார். ஆனால் 10 வருடங்களுக்கு முன்பு பார்த்த ஒரு நபர் எனக்கு நினைவில் இல்லை. ஏன் அப்படி அப்படின்னால், சமயக் பூர்வானுபூதஸ்ய சர்வஸ்ய ஸ்மிருதி விஷயத்துவ அநியமஹா. எல்லாத்தையுமே முன்னாடி பார்த்த எல்லாம் நமக்கு இப்ப ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, क्वचित् கால தைர்கியாத் क्वचित् வியாத்தியாதினாவா சம்ஸ்கார பிரமோஷாத் ஸ்மிருத்தியபாவா. கால தைர்கியாத், சில பேரை நான் என்னோட 5 வயசுல பார்த்திருப்பேன். காலம் நீண்டு போச்சு, அவளுடைய ஞாபகம் எனக்கு இல்லை. செலக்டிவ் அமினீஷியான்னு ஒரு வியாதியெல்லாம் சொல்றோமோ இல்லையோ, எனக்கு சில செலக்டிவ் அமினீஷியா. அதனால கொச்சித் வியாத்தியாதினா, எனக்கு ஏதோ வியாதி, அதனால சில விஷயங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. சம்ஸ்கார பிரமோஷாத்து, இப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவர் ஞாபகத்தில் இருக்கிறார், 10 வருடங்களுக்கு முன்பு பார்த்தவர் ஞாபகத்துக்கு இல்லை அப்படின்னால் அவர் விஷயத்துல சம்ஸ்காரம் இருக்கு, இவர் விஷயத்துல சம்ஸ்காரம் இல்லை. 25 வருடங்களுக்கு முன்பு எனக்கு பரிச்சயமானவர், பிறகு பல சந்தர்ப்பங்கள் அவரை நான் சந்திக்க நேர்ந்தது. பல முறை சந்திச்சேன், பார்த்தேன். அவையோர் மத்தியே சம்ஸ்காரா பகுதா ஆசித். எங்க 2 பேருக்குள்ள பல தடவை நாங்க சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். ஆனால் 10 வருடங்களுக்கு முன்பு பரிச்சயமானவரை நான் பார்க்கவே இல்லை. சம்ஸ்கார பிரமோஷாத், சம்ஸ்காரம் என்பது ஏற்படவே இல்லை எங்கள் இருவருக்கு மத்தியில். அப்போ ஸ்மிருத்தி அபாவா, ஸ்மிருதி காலதைர்கியாத்து வராது. நன்றாக அனுபவிக்கப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட காலதைர்கியாத்து வராது, வியாத்தியாதினா வராது, சம்ஸ்கார பிரமோஷாத்து வராது. ஆகையினால ஸ்மிருதியானது பிரத்யக்ஷத்துல அந்தர்பாவம் ஆகக்கூடிய ஒன்று, பிருத்தக் பிரமாணம் கிடையாது. ஸ்மிருதேகே மூலபூதே பிரத்யக்ஷே அந்தர்பாவா அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்றார். யதா ஸ்மிருதேகே பிரத்யக்ஷே அந்தர்பாவா ஸ்வயம் தேவரத்தா இது பிரத்யபிஜாபி பிரத்யக்ஷே அந்தர்பாவா. இதை நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இந்த மாதம் முழுவதும் எனக்கு மத்தியானத்தெல்லாம் கொஞ்சம் விராமம் கிடைக்கும், பரீட்சை சமயம்ன்றபடினால. அடையன் பிரதிதினம் என்ன பண்றேன்னா, இந்த யதீந்திரமய தீபிகா,
பாடத்தை பிரதி தினம் இருக்கிறா போல பார்த்துக்கிறேன். மத்தியானத்துல ஒரு அரை மணி நேரம் நான் உங்களுக்கு சொல்றா போல பார்த்துக்கிறேன். தன்யவாதா.